டிவிக்கேன்னு சொல்கிறோம் ப்ரோ. ஏன்னா வந்து அவங்க டிஎம்கே தான் ஜெயிச்சு வரும். திருமாவளவர் இருந்தாலும் ஜெயிச்சு வரும். விஜய்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் வருவார். யார் வந்தான்னா விஜய் வந்தான்னு எழுதுனா ஸ்டாலின் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு அஞ்சு மீடியா வியூவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய திருப்பூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க இங்கே இருக்க மக்களோட கருத்து கணிப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 26 தேர்தலுக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க ஐயா? இல்லை, எடப்பாடி தான் ஜெயிப்பார்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா அவர் விவசாயிகள் வந்திருக்காரு, விவசாய குடும்பத்தில் வந்திருக்காரு. எந்த விதமான அட்ராக்ஷன் கிடையாது. அவர் சினிமா வரலேருந்து வரல, ஒரு ஏழை விவசாயியாக இருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கிறாரு. அதனால நிச்சயமாக எல்லாரோட கஷ்டம் அவர் தெரியும். அடிப்படை விவசாயி அவர். இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், இந்தியாவை பொறுத்தவரைக்குமே விவசாயம் தான் அடிப்படை இது. அதனால அவருக்கான அதிகமான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. வந்து விஜய் வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது ஓடு பிரிமை வழியா அவரு திடீர்னு களத்தில் குச்சி அவர் மினிஸ்டரா வருவாருன்னு நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவரு இந்த எப்படி சொல்றது, ஒரு திட்டமான வயசு இளைஞர் மொத்தம் அவர் பக்கம்தான் இருக்காங்க. அவர் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் போற போக்கு வந்து ஓட்டு தான் பெருமையாவே அவர் ஜெயிச்சு வர முடியாது. யார் வந்தான்னா விஜய் வந்தான்னு எழுது நடக்கும். விஜய் வந்தா எழுது நடக்கும். விஜய்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் வருவார். டிவிக்கேன்னு சொல்கிறோம் ப்ரோ. ஏன்னா வந்து அவங்க ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. உமன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால டிவிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்கே தான் ஜெயிச்சு வரும். ஆமா, இப்போ டிஎம்கேல அது ஏன் ஜெயிச்சு வரனா எங்க தலைவர் திருமாவளவர் இருக்கிறனால ஜெயிச்சு வரும். ஸ்டாலின் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அண்ணன் நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். இப்போ அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச எதனா கொள்கைகள் பத்தி எதனா? அவங்க வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாங்க. டாக்டர் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அவங்க அறிவிச்ச அந்த லேப்டாப் திட்டம், அதாவது தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, சைக்கிள், இதெல்லாம் நிறைய பண்ணாங்க ஹெல்ப். அது மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு நல்லா உதவி பண்ணாங்க. சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கான இது அதிகமாக இருக்கும். வேற யாரும் அந்த அளவுக்கு தனித்திறமையாக காட்டவே இல்லை இது வரைக்கும் அந்த அரசியல்வாதிகள். அதனால அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எடப்பாடி வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாங்க நிறைய செஞ்சிருக்கோம், அதை செஞ்சதெல்லாம் வச்சு கேட்டு மறுபடியும் நாங்களே வந்து வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எப்படி போய் எப்படி முடியும்னு சரி, நிறைய காம்படிஷன், நிறைய இது போட்டி நிறைய ஆகி போச்சு. அதனால ஜனங்க மத்தியில நானும் நீ அப்படின்னு பாகுபாடு இல்லாம எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்கோம். யாரு வருவாங்க அப்படின்னு ஒரு நிர்ணயமே பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய குற்றங்கள் சமூகத்துல நடக்குது இல்லையா? சோ இதுக்கெல்லாம் வந்து யாரு காரணம் நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகளா, இல்ல அரசாங்கமா, இல்ல காவல்துறையினரா? யாரு காரணம்? யாரும் காரணம், மக்கள் தான் காரணம். அரசாங்கம் சொல்ல முடியாது, இல்ல இவங்களையும் சொல்ல முடியாது. அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல, அரசாங்கம் நல்லதான் பண்றாங்க, காவல்துறை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது சில நடுகையில எதனா தவறுகள் நடக்கும், அவங்களுக்கு தெரியாம நடக்கலாம், அப்படிதான் இருக்கும். தெரிஞ்சா விட மாட்டாங்க. அரசியல்வாதி தான், போலீஸ்கார் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதி தான் பண்றாங்க. ஆனா வந்து விஜய் வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப நல்லா லேடி. அப்புறம் எல்லாருமே தான் ப்ரோ காரணம். எல்லாருமே அவங்க ஒழுங்காக இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ப்ரோ. மெயினாக கவர்மெண்ட் சொல்லலாம். செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ. அருமையான பதில், அருமையான கேள்வி, அருமையான பதில் சொல்றேன். யாரும் வயசானவங்க 50 வயசு 60 வயசு 40 வயசு யாரும் இந்த மாதிரி குற்றம்லாம் செய்யல. எல்லாமே 18 வயசு பசங்க தான் செய்துங்க. 40 வயசு 30 வயசு வந்தவங்க யாருமே செய்யல. 18 வயசு பசங்க 20 வயசு பசங்க தான் செய்யுது. அதுக்கு வந்து யார் காரணம்? அது எப்படி? எவ்வளவுதான் அடக்குமுறை போலீஸ் பந்தோபஸ்து காவலி இருந்தாலும் இந்த குற்றம் நடக்கதான் செய்யுது. இது என்னுடைய பின்னணி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அதை ஒட்டுமொத்தமா வந்து முடிக்கவும் முடியல. இப்ப இந்த இடத்துல தப்பு நடக்குது, இந்த இடத்துல போலீஸா இருக்கிறாங்க, தப்பு நடந்து முடிஞ்ச பிறகு அப்புறம் வராங்க. இந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை தடுக்க முடியாது, நடந்துதாங்க. மனுஷனா பார்த்து தான் திருந்த முடியும். பாத்தீங்கன்னா இந்த நல்ல திட்டங்கள் நிறைய பண்றாங்க இல்லையா? இது வந்து ஓட்டுக்காக பண்றாங்களா, இல்ல மக்களோட மேன்மைக்காக பண்றாங்களா? ஓட்டுக்காக தான் பண்றானுங்க. மக்களுக்கு யாருக்கும் நெல்லுக்கு செய்து பண்ணல, ஓட்டுக்கு தான். ஓட்டுக்காக தான் பண்றாங்க. ஓட்டுக்காக தான். எங்களுக்கு அந்த உதவியெல்லாம் தேவையே கிடையாது. எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஓட்டு தக்க வச்சு தான் ப்ரோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பெருசா எந்த ஸ்கீம் எல்லாம் வருது, கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சா எல்லாமே ஒழுங்காக தான் ப்ரோ நடக்கும். அதுதான் ப்ரோ. எவ்வளோ மேம்படுத்துறாங்க, நடுத்தர மக்கள் எவ்வளோ மேம்படுத்துறாங்க. ஒரு காய்கறி வாங்க கூட ஒரு 50 ரூபா இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு ஓசில பஸ்ல போய் வராங்க. அதை வச்சு காய்கறி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அப்படிலாம் ஃபேமிலி இருக்காங்க. இல்ல இப்போ அதாவது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து இப்போ எலெக்ஷன் ஏற்கனவே ஒரு பண்ணு சொல்றதெல்லாம் ஓட்டுக்காக இருக்கும். ஆனா அவரோட அடிப்படையே சிலதை மாத்தி வைக்கிறார். இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து நிரந்தரமான படிக்கிற பிள்ளைங்களுக்கு பண்றாங்க, அவங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி தராங்கன்னா அது வந்து லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுத்துருந்தாங்க, லேப்டாப் கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து படிப்புக்கான முன்னேற்றத்துக்கான அறிகுறி தானே எல்லாமே. இப்போ பசங்கிட்ட காலேஜ் பசங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா அவங்க செல்போன் வாங்கி காதுல வச்சுன்னு லைஃபே இதுதான் வச்சுன்னு போயிடுறாங்க. செல்போன் வந்து நல்லதுக்கும் உதவு, கெட்டதுக்கும் உதவு. இப்போ அந்த அறியாத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதுல பார்த்து நல்லதா பார்ப்போம். அதுல படிக்கிற பிள்ளைங்கிட்ட செல்போன் வச்சுக்கூடாதுன்னு எல்லாமே சொல்றான். அறிவாளி அந்த இதுக்கு பேச வரவன் அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க நம்ம வந்து நம்மளே துட்டு கொடுத்துட்டு இப்ப செல் வாங்கின்ற கதையா இருக்குது போனா அவங்களுக்கு கொடுக்குது. அது ரொம்ப தவறான விஷயமா தெரியும். கண்டிப்பா இது வாக்களிக்கணும்னு நினைச்சுதான் அதை பண்றாங்க. ஓட்டுக்காக தான் பண்றாங்க. ஓட்டு அரசியல் தான் பண்றாங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்ற அரசியல் இப்ப நடக்கல. இந்த 5 ஆண்டு திட்டத்துல எதுவுமே சரியா செயல். நாட்டுல வந்து கஞ்சா விற்பனை அதிகமாயிடுச்சு. ஆமா, கற்பழிப்பு, பெண்கள் பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சமீபத்துல மதுராந்தகத்துல நடந்தது. என்ன பண்ணுது இதெல்லாம் வந்து ஆமா, ஸ்டூடெண்ட் மத்தியில ஸ்கூல்ல விக்குது கஞ்சா, காலேஜ்ல விக்குது கஞ்சா. படிக்கிற மாணவர் பூரா இன்னைக்கு வந்து கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க. அது மக்களுக்கு அது கொடுக்கறான், அதை ஓட்டு போடுற வரைக்கும் கொடுப்பான். அப்பல நாம தான் போடுவோம். சும்மா எல்லாருக்கும் உனக்கு 5000 போடுறான், உனக்கு 2000 போடுறான், 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்படின்தான். அது துப்புற கிடையாது. அது இப்ப யாரு வந்தாலும் ஆனா பொதுவா விஜய்க்கு போட்டு போயிட்டு போறோம். சரி, ஓகே. இலவசன்றது வந்து பொதுவா எல்லாருக்குமே இலவசன்றது வந்து கொஞ்சம் வேஸ்ட் தான் ப்ரோ. ஏன்னா சமூகம் அந்த ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த இலவசம் போய் கரெக்டா சேர மாட்டேங்குது. பணக்காரன் ஆயினுக்கிறான், ஏழையா இருக்கும் ஏழையா தான் ப்ரோ. அவங்க பார்த்து கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும். இலவசமே வேணாம் எங்களுக்கு, இலவசமே வேணாம். ஸ்ட்ரைட்டா கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. தேவைதான். எங்களுக்கு வந்து கல்வி தேர்ந்தெடுப்போம். இலவசமா கல்வி தானே மெயின். கல்வி படிச்சாதானே நம்ம வந்து முன்னேற முடியாது. யாரையும் பார்க்காம நம்ம வாழ முடியும். கல்வி முக்கியம். அது கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. அதே வந்து மக்களை வந்து சோம்பேறி மக்களுக்கு இலவசமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவருடைய வரி பணத்துல 5000 ரூபாய் உயர்த்துறாங்க. வீட்டு வரி, கரண்ட் பில்லு, குழா பில்லு இதெல்லாம் வந்து அதிகமாக்கிட்டாங்கல்ல. அதனால இலவசம் கொடுக்கறதுனால தானே இதெல்லாம் ஏத்துறாங்க. இலவசமே வேணாம். தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான போக்குவரத்து, குடிநீர் இதெல்லாம் கொடுத்தாலே போதுமே. இலவசன்ற பேர்ல நாட்டை கொள்ளதான் அடிக்கிறாங்க, வேற ஒன்றும் செய்யல. எங்க பாலிசி இலவசமே வேணாம், எங்களுக்கு வேலையை கொடு, நாங்க வாங்கிக்கிற துட்டு கொடுத்து இனியேத்து இலவசம் எங்களுக்கு கொடுக்குறேன். எங்களுக்கு இலவசம் தேவையில்லை. எங்களுக்கு இலவசம் 1000 ரூபாய் கொடுத்து நீ 1 லட்சம் எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சம் போறீங்க. நீங்க அது அவசியமே இல்லையா. இலவசமே கொடுக்க கூடாது. எல்லாருக்கும் வந்து படிப்பு நம்ம வந்து அரசாங்கத்தை எல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க. படிக்கிறது எல்லாரும் தராங்கல்ல. நீ எல்லாத்தையும் இலவசமா அது கூட கல்வி, மருத்துவம், சுகாதாரம், போக்குவரத்து இதெல்லாம் கூட. அதை விட்டு எனக்கு இலவசமா துட்டு கொடுக்க கூடாது. துட்டு கொடுத்துட்டா தவறான பயன்படுத்த தான் போகுது. என்கிட்ட நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 1 ஹவர்ல ஒயின் ஷாப் இருப்பேன், நானே இருப்பேன். ஏன்னா எனக்கு சும்மா துட்டு தானே இது. அது எப்படி போன எனக்குன்னா. அதனால அதுதான் தவறான விஷயம். அந்த இலவசங்கள் டிக்ளேர் பண்றது அது தேவையாக செய்யலாம். மக்கள் என்ன தேவையோ பார்த்து செய்யலாம். சும்மா இப்போ வந்து இலவசம் இல்லாம இது சொல்றாங்க இல்லையா. ஜனநாயகத்துல வந்து கல்வி இலவசமா கொடுக்கணும், மேற்கல்வி வரைக்கும். சும்மா இந்த எலிமெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடையாது, பிரைவேட் ஸ்கூல் வைக்கிறாங்களா எல்லாம் இலவசமா. அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஜினியரிங் சீட் போனீங்கன்னா துட்டு கொடுத்து தான் உள்ள செய்யறான். அது மருத்துவக் கல்வி வந்து நீட்டு பாட்டிலாம் வச்சு ஜனால உள்ள விட மாட்டோம். இப்போ படிச்சவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் இலவசமா. பணம் இல்லாம நீ ஒரு டாக்டர் ஆக முடியாது போய் இன்னைக்கு. அதுக்கு 1 கோடி வேணும் சேர்றதுக்கு. படிச்சு முடிக்கிறதுக்கு 10 கோடி வேணும். ஆக முடியாது. சாதாரண ஆட்கள் மற்றவெல்லாம் ஆசையப்பட முடியாது. படிக்கிறான் பையன், ஏதோ 1000ல ஒருத்தன் வந்து அந்த மாதிரி இந்த இது மாதிரி உதவி பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க போய் மேல எழுத்து விட்டுறாங்க, படிச்சிடறாங்க. மிச்சப்படி அது மாதிரியான இதுதான் பெட்டர். 5 மீடியா சப்போர்ட் பண்ணுங்க. 5 மீடியாவை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 5 மீடியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 5 மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக். 5 மீடியா லைக் பண்ணுங்க. 5 மீடியா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.